கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 31. இது சண்டேஸ்வர மூர்த்தி. தந்தையை விட சிவனே முக்கியம் என்று சொன்ன சண்டேஸ்வரருக்கு சிவபெருமான் தன்னுடைய பிரதிநிதியாக முடிசூட்டிய இடம். எல்லா கோவில்களிலும் அவருக்கு இடம் ஒன்று என்று அறிவித்த இடம். சண்டேஸ்வர மூர்த்தி மண்டியிட்டு அமர்ந்திருக்க பரிவட்டம் போன்ற ஒன்றை சிவபெருமான் சற்று பலமாக திருப்பி அவருக்கு சூட்டுகிறார். அருகே ஒயிலாக பார்வதி அமர்ந்திருக்கிறார். அவர்கள் திகைத்து போனார்கள். இவ்வளவு அழகாக ஒரு ஆண், இவ்வளவு அழகாக ஒரு பெண், இப்படி ஆணையும் பெண்ணையும் எங்கே பார்த்தாய்? எல்லாம் கற்பனைதான் மாமன்னரே. சாமுத்திரிகா லட்சணம் என்று எங்களுக்கு தனியாக ஒரு புத்தகம் இருக்கிறது. அதன்படி இந்த உயரத்திலே, இந்த அகலத்திலே, இந்த விரல் நீளத்திலே என்றெல்லாம் அளவுகள் உண்டு. மூக்குக்கும் உதடுக்கும் உள்ள இடைவெளி இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்ற கணக்கும் உண்டு. முகவாய் குழி விடுதல், கன்னங்கள் செழிப்பேறுதல், புருவங்கள் வில் போன்று வளைந்திருத்தல் போன்றவை எல்லாம் நல்ல லட்சணங்கள். அம்மையோடு கூடிய அப்பனை பார்த்தீர்கள் அல்லவா? அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இதோ பாருங்கள், இது காலசம்ஹார மூர்த்தி. மார்க்கண்டேயனுக்காக சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலனை சம்ஹாரம் செய்த இடம். கீழே பரிதாபமாக யமதர்மன் கிடக்க அவரை மிதித்தவாறு கையிலே உள்ள கோலை அவருடைய தொண்டையிலே அழுத்தியவாறு அடுத்த அடி முகத்திலே விழும் வண்ணம் கையை ஓங்கியவாறு இருக்கிறார். முகத்தில் மெல்லிய கோபம். மிக கடுமையாக கோபித்துக் கொள்ள சிவனால் இயலாது. சிவன் கடுமையாக கோபித்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. மெல்லிய கோபம் போதும். இங்கே இதோ பாருங்கள், சிவனின் முகத்தில் கோபம் இருக்கும். இதன் மெல்லிய கோபம் உதடுகளை சிரிக்கும்படி விட்டு கண்களை நெருக்கமாக வைத்தால் கண்களிலிருந்து கோபம் வெளிப்படும். உதடுகளில் சிரிப்பு இருக்கும். அற்புதம், அற்புதம்! கன்னத்திலே கை வைத்து பறவை வியந்தாள். இது சரஸ்வதி, இது லக்ஷ்மி, இது பிரம்மா, இது சிவன் உட்கார்ந்த நிலையில். இது தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலையில் நிறுவுவதற்காக செய்யப்பட்ட பெரிய கணபதி. இது கோஷாடத்திலே வைப்பதற்காக செய்யப்பட்ட சிறிய கணபதி. நான் ஒரு முறை அந்த கன்னி மூல கணபதியை தழுவி கொள்ளட்டுமா? என்ன அழகு, என்ன தொந்தி! இவரை பார்த்தது போலவே இருக்கிறது. அம்மா, கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழரை மனதிலே வைத்துக் கொண்டு சிவனும் பார்வதியுமாக ஒரு உருவம் செதுக்கி இருக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இதுதான் அது, உமா மகேஸ்வரர். சற்று தொந்தியுடனும் சுகாசனத்திலே இருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே மிக நெருக்கமாக பறவை நாச்சியார், மன்னிக்கவும், உமா மகேஸ்வரர் இருக்கிறார். பறவை வாய் விட்டு சிரித்தாள். மன்னரும் சிரித்தார். அந்த சிலையும் மிக அழகாக இருந்தது. அதையும் அவர்கள் தடவி பார்த்தார்கள். என்னடா, கோவிலில் ஏதோ குறைகிறதே என்று பார்த்தேன். அற்புதம் செய்திருக்கிறாய் நித்த வினோத பெருந்தச்சா. மிக அழகாக பெயர் உனக்கு. நித்தம் நித்தம் வினோதம் செய்து கொண்டிருக்கும் பெருந்தச்சன் நீ. இழைத்திருக்கிறாய். கல்லிலே இப்படி இழைக்க முடியுமா? இதென்ன மரமா களிமண்ணா? இப்படி உன் கைக்கு வாட்டப்படுகிறதே. எல்லாம் உங்களுடைய அன்பு. எது கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கின்ற உங்கள் அன்பு இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? பெருந்தச்சா, உன்னை கொண்டாடி கொள்ளவும் என்னை கொண்டாடி கொள்ளவும் என் குடும்பத்தை, என் குலப்பெருமையை சொல்லவும் இந்த கோவிலை நான் கட்டவில்லை. நாம் ஒரு நாகரிகத்தில் பிறந்தவர்கள். காவிரிக்கரை நாகரிகம், சோழ தேச நாகரிகம். சோழ தேசம் சோறுடைத்து வெறும் சோறு தின்றது அல்ல, அந்த சோற்றினால் விளைந்த நாகரிகம் இது. ஆடல் பாடல் நிற்குமோ, ஓவியங்கள் தாங்குமோ தெரியாது. ஆனால் இந்த சிற்பங்கள் எல்லாம் காலம் தாண்டி நிற்கும். மழை வெயில் எல்லாம் தாண்டி நிற்கும். நிற்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. செங்கலால் கட்டிய என் மாளிகை 100 வருடங்கள் கழித்து மெல்ல சரிந்து விழலாம். ஆனால் இந்த கருங்கலாலான கோவில் ஒரு பொழுதும் அழியாது. 1000 வருடங்களாக என் பெயரை, உன் பெயரை, நம் குலப்பெயரை, நம் நாகரிகத்தை, நம் தமிழ் மொழியின் வளமையை, அதன் துல்லியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும்.
நமக்கு கணிதம் எவ்வளவு கரந்தல பாடம் என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கும். நமக்கு கட்டிடக்கலை எவ்வளவு எளிது என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கும். நம்முடைய உழைப்பு எவ்வளவு மேன்மையானது என்றும் சொல்லிக் கொண்டு இருக்கும். இதை சொல்லத்தான், இதை செய்ய வேண்டும் என்று தான் நான் போருக்கு போகிறேன். இதற்காகத்தான் என் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். சோழ தேசம் சாமானியமானது அல்ல. அது காவிரிக்கரை நாகரீகம், தமிழ் நாகரீகம். அரியானை அந்தணர் தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அனுபையார்க்கும் தெரியாத தத்துவனை என்று சொல்லுகின்ற நாகரீகம். கடவுளுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுகின்ற நாகரீகம். சிவலிங்கம் எப்பொழுது ஸ்தாபிப்பீர்கள்? ஐயா, அது பாதி வரையில்தான் செதுக்கப்பட்டிருக்கிறது. அதை காட்டுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. சந்திரகாந்த கல்லை மேலே வைக்கலாமா, மூல கிரகத்தின் கீழே வைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறேன். சிவலிங்கத்தின் கீழ் அந்த கல்லை வைத்துவிட்டால் அந்த இடம் குளுமையாக இருக்கும் என்பது என் அபிப்பிராயம். குளுமையான காலத்திலே வெதுவெதுப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். எனவே அவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். வெகு நிச்சயமாக 1 வருடம் ஆகும். ஐயன், எப்பொழுது வருவீர்கள்? எனக்கும் 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் ஆகலாம். இங்கு வந்து மறுபடியும் இந்த சிற்பங்களை பார்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நித்த வினோத பிறந்தச்சா, வாழ்க நீ வாழ்க. மன்னர் நகர்ந்ததும் வந்தியத்தேவரும் அருண்மொழிப்பட்டனும் பாண்டியன் சீவல்லவனும் அந்த சிலைகளை தொட்டு பார்த்தார்கள். அருண்மொழிப்பட்டனும் அந்த விநாயகரை ஒரு முறை தழுவிக்கொண்டான். கொஞ்சும்படியாகத்தான் இருக்கிறது என்று அருண்மொழி மனம் விட்டு பேசினான். அவர்கள் வெளியே வர மறுபடியும் தட்டிகளை உடைந்தார்கள். அந்த இடத்தை இருட்டாக்கினார்கள். அரண்மனையை வியப்பதா, கோவிலின் சிற்பங்களை வியப்பதா, ஊர் நிர்மாணித்த அழகை வியப்பதா, ஊருக்குள்ளே ஓடும் கால்வாய்களை வியப்பதா என்று எதை வியப்பது என்று தெரியவில்லை. சுற்றியுள்ள கோட்டைகள் தான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றன. உள்ளுக்குள்ளே எல்லோரும் மிக பத்திரமாக இருக்கலாம். பஞ்சமர்களுக்கும் அதில் இடம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர்களே, உங்கள் மனம் மிக பெரியது. இதுவரை இருந்த பல்வேறு வித்தியாசங்களை நீங்கள் தகர்த்து விட்டீர்கள். பாண்டியன் சீவல்லவன் சொல்ல மாமன்னர் மேலே கை காட்டினார். இறைவனுடைய அனுகிரகம் என்று சொல்லாமல் சொன்னார்கள். விரைவாக போக வேண்டும் என்பதால் இன்னும் 1 நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். நாளை கிளம்புவோம். படைகளுக்கு சொல்லிவிடு என்று சொல்ல செய்தி 4 பக்கமும் பரவியது. சோழப்படைகள் நகர துவங்கி விட்டன. திருவெற்றியூருக்கு நாளை மறுநாள் வந்து சேர்ந்து விடுவார்கள். திருவெற்றியூர் வந்து சேர்ந்ததும் படைகள் 2ஆக பிரியும். கிடுக்கி தாக்குதல் இருக்கும். இந்த முறை மானிய கேடத்தை சூறையாடாமல் திரும்ப மாட்டேன் என்று ராஜேந்திர சோழர் சபதம் செய்திருக்கிறார். எனவே நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம்? ஒற்றற்படை தலைவன் மிக ரகசியமாக மேலே சாளுக்கிய மன்னன் ஜெயசிம்மனிடம் பேசினான். என் உத்தேசங்கள் உனக்கு தெரிந்தாக வேண்டுமா? ஆமாம், அதற்கேற்றபடிதான் சில காரியங்களை செய்தாக வேண்டும். என்ன? நீங்கள் ஊரை விட்டு போவதற்கு முன்பு தான் போக வேண்டும் என்று விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் திட்டமிட்டிருக்கிறான். அதற்கு தயாராக இருக்கும்படி தன்னுடைய சேனைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். எனவே அந்த உளவுப்படை தலைவன் பேச்சை நிறுத்தினான். எனவே என்ன 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 சொல்லு, ஜெயசிம்மன் கட்டளையிட்டான். தெற்கு நோக்கி போவது போல ஒரு படையெடுப்பை ஏற்படுத்தி படைகளை முன்னே நடத்தி கொண்டு போய் பிறகு படைகளை நடுவே நிறுத்திவிட்டு நீங்களும் உங்கள் மெய்க்காவல் வீரர்களும் வடமேற்காக மானியக்கேடத்தை நோக்கி போய்விடுங்கள். மானியக்கேடம் நோக்கி ஒருவேளை ராஜேந்திரர் வந்தால் அங்கிருந்து தப்பி இன்னும் வடக்கே போய் விடுங்கள். விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் பின்னால் வந்தால் என்ன செய்வது? அவனை கோட்டையிலே வைத்து பூட்டி விடலாம். கோட்டையில் எல்லா கதவுகளையும் வெளியே தாழ்பால் போட்டு அகழி கதவை தூக்கி விடலாம். கோட்டையிலிருந்து வெளியே வராதபடி செய்து விடலாம். இதை தாண்டியும் கோட்டையிலிருந்து வெளியே வருவதற்கு வழி இருக்கிறதா? இருக்கிறது. என்ன வழி? சுரங்க பாதை. அது விஷ்ணுவர்த்த விஜயாதித்தனுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்கலாம். அதையும் அடைத்து விடு. சரி, எப்பொழுது படையெடுத்து போக போகிறீர்கள்?
நாளையே படையெடுத்து போகலாம். நாளை நாள் நன்றாக இல்லையே. தப்பித்து போவதற்கு நாள் என்னடா கணக்கு? காத்திருக்கவா முடியும்? உடனே கிளம்பு என்றால் படைகள் தடுமாறும். நாளை கிளம்பலாம் என்றால் உடனே சகலமும் சரி என்று தலையசைப்பார்கள். அவர்களை, குறிப்பாக கீழே சாளுக்கிய வீரர்களை முன்னே அனுப்பி இரவோடு இரவாக வடமேற்கு நோக்கி ஓடிவிட வேண்டும். கோட்டை கதவை யார் தாழ் போடுவார்கள்? சுரங்கத்தை யார் மூடுவார்கள்? அதை நான் செய்கிறேன். உளவுப்படை தலைவன் மண்டியிட்டு பதில் சொன்னான். மிக சரியான வேலை. உனக்கு எவ்வளவு வேண்டும்? நீங்கள் எத்தனை பார்த்து கொடுத்தாலும் சரி. உனக்காக 500 பொன்கழஞ்சி தருகிறேன். ஐயா, உங்கள் உயிரையே காப்பாற்றி தருகிறேன். உங்கள் உயிர் 500 பொற்கழஞ்சி தானா? எவ்வளவு வேண்டும்? ஒரு 1000ஆவது கொடுங்கள். 1000 பொன்கழஞ்சிகளை எண்ணி அவனுக்கு தரப்பட்டது. இது அதிகம்தான். இருந்தாலும் என்ன செய்வது? இப்போதைக்கு இவனை முறைத்து கொள்ள முடியாது. பிற்பாடு வழியிலே மடக்கி மொத்த பொன்னையும் பிடுங்கிக் கொள்ளலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அவர் பொன்கழஞ்சிகளை கொடுத்துவிட்டு அந்த புறத்தில் நகர்ந்தார். அவர் நகர்ந்ததும் உளவுப்படை தலைவன் குதிரையிலே ஏறிக்கொண்டான். வேகமாக வெளியேறினான். அரண்மனையின் பின்பக்கம் போய் நின்று கொண்டான். கோட்டையின் மதில் சுவருக்கும் உள் சுவருக்கும் நடுவே இருட்டாக இடைவெளி இருந்தது. குதிரையை நிற்க வைத்தான். உள்பக்கத்திலிருந்து அவன் வருகையை, அந்த குதிரை நிற்ப வைப்பதையும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். குதிரையை பார்த்தாயா? ஆமாம், வலப்பக்கம் மூட்டை தொங்குகிறது. அங்கிருந்துதான் வந்திருப்பான் போல் இருக்கிறது. விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் கூர்மையாக குதிரையை பார்த்தான். நான் அவனிடம் பேச்சு கொடுக்கும் பொழுது அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு கூழாங்கல்லை தயார் செய்துவிடு. ஒரு பை நிறைய கூழாங்கற்கள் நிரப்பப்பட்டன. அவன் வந்ததும் கதவு திறந்தார்கள். உள்ளே நடுங்கியபடி விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். என்ன இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பயமாக இருக்கிறது என்ற ஈனசுரத்திலே பேசினார். ஒரு பயமும் இல்லை. உங்களுக்கு முன்பாகவே கிளம்ப வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு முன்னதாக கிளம்பி விடுங்கள். அவர் எப்பொழுது கிளம்புகிறார்? நாளை தெற்கு நோக்கி படையெடுக்கிறார். படையெடுப்பு என்பது பொய். படையெடுப்பு பாதி தூரம் போய்விட்டு அங்கேயே படைகளை நிற்க வைத்த பிறகு வடமேற்காக மானியக்கேடம் நோக்கி போகிறார். நீங்கள் இன்று இரவே கிளம்பி விடுங்கள். ஏன் அப்படி தாமதித்தீர்கள் என்றால் உங்களை கோட்டைக்குள்ளே வைத்து பூட்ட சொல்லி இருக்கிறார். நானும் அந்த விதமே வாக்கு கொடுத்திருக்கிறேன். கோட்டைக்குள்ளே வைத்து பூட்டுவதா? யாருடைய எண்ணம் இது? அவருடைய எண்ணம்தான். நன்றாக இருக்கிறது. என்னிடம் வசமாக ஒரு முறை மாட்டப் போகிறான். அப்பொழுது கை கால்களை வெட்டி வீழ்த்துகிறேன். சுரங்க வழி இருக்கிறதே, மறந்து போயிற்றா? அதையும் அடைத்து விட சொல்லி இருக்கிறார். நல்லது, நான் இன்று இரவே கிளம்புகிறேன். இவ்வளவு தூரம் வந்து சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாதா? அவன் பல் காட்டினான். வைத்திருக்கிறேன், நிச்சயம் தருகிறேன். எங்கே அந்த மூட்டை என்று கேட்க, அவன் குதிரையிலிருந்து பொன் மூட்டையை அவிழ்த்துவிட்டு கூழாங்கல் மூட்டையை கட்டினார்கள். பொன் மூட்டையை வேகமாக எடுத்து வந்தார்கள். அதிலிருந்து 200 பொற்காசுகளை எடுத்தார்கள். சிறு மூட்டையாக்கி கொடுத்தார்கள். என்ன இது, பிச்சையா போடுகிறீர்கள்? உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். என்னை இப்படி இழிவாக நடத்துகிறீர்களே. ஐயா, இதற்கு மேல் 100 பொன் கூட தர முடியும். அதற்கு மேல் என்னால் ஆகாது. நான் என்ன மன்னனா, இளவரசனா? எதுவும் இல்லை, ஒரு பகடைக்காய். நான் உயிர் தப்பி ஓடுவதாக இருக்கிறேன். என்னிடம் பேரம் பேசுகிறீர்களே, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இன்னொரு 100 பொன் வாங்கி கொண்டு நகருங்கள். இன்னொரு 100 பொன் கொடுக்கப்பட்டது. 300 கழஞ்சியை வாங்கி கொண்டு அவன் மூட்டையை கையில் வாங்கி கொண்டான். 1000ம் 300ம் 1300. 2 கிராமங்களை வாங்கி எங்கேயாவது தனியாக சிவனேன் என்று உட்கார்ந்து விட வேண்டியதுதான். எத்தனை படைகள் வந்தாலும் வாளே எடுப்பதில்லை. சாதாரண பொதுஜனம் விவசாயம் என்று சொல்லிவிட வேண்டியதுதான். யார் ஜெயித்தாலும் வாழ்க வாழ்க என்று கோஷம் போட வேண்டியதுதான் என்று தீர்மானம் செய்து கொண்டான். அவர்கள் குதிரையில் தயாரானார்கள். வடக்கு பக்கம் வாசலை திறந்தார்கள். ஒவ்வொரு குதிரையாக வெளியே வந்தன. இருளில் நுழைந்தன. காணாமல் போயின.
அவன் வெளியே வந்து தன் குதிரையை எடுத்து மூட்டையை தொட்டு பார்த்தான். மூட்டை பத்திரமாக இருந்தது. நிம்மதியான பெருமூச்சுடன் அவன் கிழக்கு நோக்கி நகர்ந்தான். கிராமங்கள் வாங்குவதற்கு பதிலாக மரக்கலன்களை வாங்கினால் போதும். இன்னும் கூட தள்ளிப்போய் கலிங்கத்திலேயோ அல்லது வங்க தேசத்திலேயோ போய் குடியேறி கொள்ளலாம். அங்கு போய் விவசாயம் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் வந்தது. அவன் தன் வீடு நோக்கி நகர்ந்தான். விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் குதிரைகள் வடக்கு நோக்கி ஒட்ட தேசம் நோக்கி தலை தெறிக்க ஓடின. விடியற்காலையில் கோட்டை கதவுகள் சாத்தினார்கள். சுரங்கப்பாதையை மூடினார்கள். மேலே சாளுக்கிய மன்னன் ஜெயசிம்மன் உள்ளுக்குள்ளே வைத்து விஷ்ணுவர்த்தனை பூட்டி விட்டோம் என்ற கர்வத்தோடு கீழே சாளுக்கிய படைகளை நகர்த்தி கொண்டு தெற்கு நோக்கி நடந்தான். ராஜேந்திர சோழர் படைகள் உத்தரமேரூரை தாண்டின. வீதியின் நடுநாயகம் இருக்கும் மண்டபத்தை நோக்கி ராஜேந்திர சோழர் கை கூப்பினார். பறவையை வணங்க சொன்னார். புருஷனும் மனைவியும் அந்த மண்டபத்தில் ஏறினார்கள். அமர்ந்து கொண்டார்கள். அவரை சுற்றி சேனாதிபதிகள் நின்று கொண்டிருக்க அவர் நாலாபுரமும் மண்டபத்தை சுற்றி பார்த்தார். என் முன்னோர் பராந்தக சோழன் காலத்திலே கட்டப்பட்ட மண்டபம் இது. வெறும் மண்டபம் இல்லை, சோழ மன்னனின் நாகரீகத்தை சொல்லும் மண்டபம். மக்கள் ஆட்சிதான் மன்னன் ஆட்சி என்று சொல்லுகின்ற மண்டபம். குடவேலை திட்டம் நடந்த மண்டபம். குடைவேலை திட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்று தெளிவாக கல்வெட்டிலே பொறிக்கப்பட்ட மண்டபம். யாருக்கு படிக்க தெரியும்? போய் அந்த சுற்றுச்சுவரிலே படித்துவிட்டு வாருங்கள். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் பெயர்களை எழுதி ஒரு குடத்திலே போட்டு பிறகு ஒரு குழந்தையை விட்டு எடுக்க சொல்வார்கள். அந்த குழந்தை யார் பெயரை எடுக்கிறதோ அவரேதான் அந்த வாரியத்தின் தலைவராக நியமிப்பார்கள். ஏரி வாரியம், தர வாரியம், தோட்ட வாரியம் என்று 3 வாரிகளாக பிரித்து 30 பேரில் 12 பேர் தரவ வாரியர்களாகவும் 12 பேர் தோட்ட வாரியர்களாகவும் 6 பேர் ஏரி வாரிய தலைவர்களாகவும் பணியமர்த்தப்படுவார்கள். புறநகர் குடியிருப்புக்கு 12 பேர் தேர்ந்தெடுத்து அவர்களை 6 பேர் பஞ்சவாரிய வாரியத்திற்கும் 6 பேர் பொன் வாரியத்திற்கும் தலைவர் ஆவார்கள். யார் வாரிய தலைவர்களாக போட்டியிட வேண்டும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், 30 60 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவராக இருக்க வேண்டும், உடல் வலிமையும் உள்ள வலிமையும் உள்ளவராக இருக்க வேண்டும். இதுவரை வாரிய தலைவர்கள் இல்லாதிருக்க வேண்டும், அல்லது வாரியத்தில் இருப்பவருக்கு உறவினராக இல்லாதிருக்க வேண்டும். என்ன தெளிவு, என்ன தெளிவு! முதலிலே தகுதி வாரியராக போட்டியிடுவார்கள், உள்ளுக்குள்ளே நுழைவார்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுவது இறைவன், ஒரு பாலகன். எனவே எந்தவித தவறும் நிர்வாகத்திலே ஏற்படாது. இதோ இந்த கூடத்தில்தான் சபை குறைவர கூடியிருந்தது. நடுவிலே தாமிரப்பானை வைத்து அதற்குள்ளே ஓலை எழுதி போட்டு சிறு பையனை எடுக்க சொல்லி இருக்கிறார்கள். மண்டபத்தை உயரே கட்டி இருக்கிறார்கள். எனவே சுற்றியுள்ள மக்களும் தொலைவிலிருந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். எதுவும் ரகசியமில்லை, எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை. என்னை என்னவோ மிகப்பெரிய நாகரீகம் மிக்கவன், அற்புதமான சிற்ப கலைஞர்களுக்கு உதவி செய்பவன், இப்படி இருப்பவன் அப்படி இருப்பவன் என்று சொன்னீர்களே, 100 வருடங்களுக்கு முன்பு என்ன தெளிவான ஆட்சி நடந்திருக்கிறது. என் மூத்தோர் பராந்தகனை நான் என்னவென்று கும்பிடுவது? இது மிக சிறந்த நாகரீகம் ஐயா. நான் கொண்டு வரவில்லை, என் தந்தை கொண்டு வரவில்லை. அதற்கும் முன்னதாகவே இந்த தஞ்சை நாகரீகம், சோழ தேசத்து நாகரீகம் வந்து விட்டது. ஊர் நிர்வாகத்தை மன்னன் நடத்தவில்லை, சேனாதிபதிகள் நடத்தவில்லை, மந்திரிமார்களும் நடத்தவில்லை. ஊருக்குள்ளே உள்ளவர்களே நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் பிரச்சனையினுடைய மையம் தெரியும். அவர்கள் எல்லோரும் மன்னனுக்கு கட்டுப்பட்டவர்கள். மன்னன் அவர்களை சுயமாக ஆட்சி செய்ய அனுமதித்தான். அவன் கையும் ஓங்கி இருந்தது. என்ன அழகு! இந்த பரத கண்டத்திலே எங்கேனும் ஒரு இடத்திலே இப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்திருக்குமா? அல்லது இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு இடத்திலே மக்கள் ஆட்சி என்பதுதான் நடந்திருக்குமா? எல்லா இடத்திலும் வாழ் வைத்து கொண்டிருந்த மன்னன் தானே சிறப்பாக இருக்கிறார். புஜ வலிமை தானே பெரிதாக இருக்கிறது. புஜ வலிமை தாண்டி புத்தி வலிமை முக்கியம்.
நேர்மை முக்கியம், தியாகம் முக்கியம் என்று சொன்ன ஒரே ஒரு பரம்பரை சோழ பரம்பரை. எல்லா சேனாதிபதிகளும் ஆங்காரம் செய்தார்கள், கை கூப்பினார்கள், பராந்தகனை மனதிலே நினைத்து வணங்கினார்கள். யார் இதற்கு காரணம்? பராந்தகரை சொல்வதா, அல்லது பராந்தகருக்கு உறுதுணையாக இருந்த சேனாதிபதிகளை சொல்வதா, அல்லது சேனாதிபதிகளுக்கு உறுதுணையாக இருந்த மந்திரிமார்களையும் குருமார்களையும் சொல்வதா? யாரோ ஒரு ஞானவான் இருந்திருக்கிறான். அவன் மன்னனுக்கும் மேலாக நின்று நல்லதை செய்திருக்கிறான். இப்படி ஞானவான்கள் பிறந்த பூமி ஐயா இந்த சோழ தேசம். இந்த சோழ தேசத்தை கிள்ளிக்கீரை என்று நினைத்து எவனேனும் உள்ளே வந்தால் சும்மா விடலாமா? வெட்டி எறிய வேண்டாமா? எங்கள் நாகரிகத்தை கலைக்க முற்பட்டாய், சும்மா இருப்போமா? சிதறடிக்க மாட்டோமா? உங்களுடைய ஆட்டம் பாட்டங்களை எல்லாம் பெண்போகத்தையும் இங்கு கொண்டு வந்து காட்டலாம் என்று பார்க்கிறாயா? முடியாது. பெண்ணை காட்டி அரசை கவிழ்க்க பார்க்கிறாய். எவ்வளவு கேவலமானவன் நீ! எங்கள் நாகரிகத்திலே கால் தூசுக்கு ஈடாக முடியுமா? அவர் உரத்த குரலிலே பேச எல்லோரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவருடைய சீற்றத்தின் அடிமனது வேதனை நன்கு புரிந்தது. 2 நாள் பயணப்பட்டு 3 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவசரம் என்றார்கள். அவர்களை உடனே உத்தரமேரூர் மண்டபத்தில் அனுமதித்தார். என்ன என்று கேட்டார். வேங்கியின் கோட்டை கதவுகள் வெளிப்பக்கம் தாழிடப்பட்டன. சுரங்கப்பாதை மூடப்பட்டு விட்டது. உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் உள்ளே இருந்து எந்த சப்தமும் வரவில்லை. கோட்டை மதிலில் யாரும் ஏறவில்லை. அகழினுடைய மரப்பாலங்களை எல்லாம் தூக்கப்பட்டு விட்டன. கோட்டையிலிருந்து இரவு நேர வெளிச்சம் கூட வரவில்லை. எல்லாம் மர்மமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ராஜேந்திர சோழர் வாய் விட்டு சிரித்தார். அப்படியானால் வேங்கியில் யுத்தம் இல்லை. என்ன? ஜெயசிம்மன் அங்கு இல்லை? இல்லை, ஜெயசிம்மன் படையெடுத்து தெற்கு நோக்கி வருகிறார். வரமாட்டார். விஷ்ணுவர்தன விஜயாதித்தனை உள்ளே அடைத்து விட்டுதான் தான் போக்கு காட்டி ஓடிவிடலாம் என்று நினைக்கிறான். செய்யட்டும். ஆனால் விஷ்ணுவர்தன விஜயாதித்தனும் உள்ளே இல்லை என்பது அவனுக்கு புரியவில்லை. ஏன்? உள்ளே இருந்தால் ஐயையோ என்று அலறி இருப்பான். பெரிய சப்தம் கேட்கும். காப்பாற்றுங்கள் என்று குரல் கேட்கும். உடனே உள்ளே சத்தம் வரவில்லை என்றால் உள்ளே விஷ்ணுவர்தன் இல்லை என்று அர்த்தம். எங்கே போயிருக்க கூடும்? மானியக்கேடம் வந்தால் மறுபடியும் மாட்டிக்கொள்வானே. மானியக்கேடம் போக மாட்டான். அவன் ஒட்ட தேசத்திற்கு போய் விடுவான். எனவே நம்முடைய படையெடுப்பின் பெரிய வேலை இரட்டைப்பாடியிலும் மானியக்கேடத்திலும் தான் இருக்கின்றன. மானியக்கேடத்தை அடித்துவிட்டு அப்படியே ஒட்ட தேசம் போய்விடலாமா? அல்லது வேங்கிக்கு போய் ராஜநரேந்திரனை பட்டத்திலே உட்கார வைக்கலாமா? எது சரி என்று யோசிக்க வேண்டும். எனவே எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்புவோம். வாழ்க பராந்தகர், வாழ்க சோழ தேசம் என்று சொல்ல வீரர்கள் எதிரொலித்தார்கள். மேலை சாளுக்கிய மன்னன் ஜெயசிம்மனுக்கும் தகவல் வந்தது. உள்ளிருந்து எந்த சலனமும் இல்லை. பூட்டப்பட்டதாகவே இருக்கிறது. பணியாட்கள் மட்டுமே கதவை தட்டுகிறார்கள். வேறு எந்த குரலும் இல்லை. வீரர்கள் குரல் வரவே இல்லை. தீப்பந்தங்கள் எரியவே இல்லை. என்ன செய்வது என்று கேட்டார்கள். நாய் தப்பி விட்டது. எங்கு போகும்? போகட்டும், ஒட்ட தேசம் போகும். என் மீது விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி. நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள மானியக்கேடம் போகிறேன். மானியக்கேடத்தை பலப்படுத்துகிறேன். அதை நோக்கி நிச்சயம் ராஜேந்திரன் வருவான். எத்தனை வீரர்கள் என்பதை கணக்கிட்டு முன்னாடியே சொல்லத் தெரிந்தால் நாம் தாக்குவதற்கு தயாராக இருப்போம். அதுவும் தெரிந்திருக்கிறது. எத்தனை வீரர்கள்? 9 லட்சம் வீரர்கள். என்ன? ஜெயசிம்மன் திகைத்தான். 1 லட்சம் 2 லட்சம் என்று நினைத்தேனே. இத்தனை வீரர்களை அவன் எப்படி ஒன்று திரட்டினான்? உங்கள் தலையை கொய்ய வேண்டும் என்பதே அவனுடைய முக்கியமான பணி. முழு வேகம். அதனால் சகல பக்கமும் வீரர்களை திரட்டி எடுத்துக்கொண்டு நம்மை நோக்கி வருகிறான். அப்பொழுது கிடுக்கி தாக்குதல் தான் வருகிறான். ஆமாம், சரி. அப்பொழுது மானியக்கேடமும் போக முடியாது. வேறு எங்கு போகலாம்? வடக்கே போய்விடுங்கள். வடக்கே என்றால் கல்யாணியை நோக்கி போங்கள். அதுதான் சரியான யோசனை.
அவன் சேனாதிபதி சொன்ன யோசனையை உடனே ஏற்றுக்கொண்டான். குதிரை எடுத்தான். கீழே சாளுக்கிய வீரர்களிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வேகமாக வடமேற்கு நோக்கி ஓடினான். அவனை தொடர்ந்து அவனுடைய மெய்காப்பாளர்களும் சேனாதிபதிகளும் பின்தொடர்ந்தார்கள். அவன் போகும் வரை கீழே சாளுக்கிய வீரர்கள் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் போய் மறைந்ததும், வாழ்க ராஜேந்திர மாமன்னர், வாழ்க சோழ தேசம், வாழ்க கீழே சாளுக்கியம் வாழ்க என்று கூவினார்கள். அதே சமயம் துக்கப்பட்டார்கள். மன்னர் இல்லாத, சரியான தலைமை இல்லாத ஒரு நல்ல படை எப்பொழுதும் கூனி குறுகித்தான் நிற்கும். அந்த அவமானம் அவர்கள் முகத்திலே எழுதி ஒட்டி இருந்தது. ராஜேந்திரரை எப்படி பார்ப்பது, என்ன பேசுவது என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.